இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களை வெளியிடல் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை கேட்ட அன்பு நேச பிள்ளைகளே, என்ன ஒரு அருமையான அனுபவம் பாருங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்கிறார் என்றால், கனி கொடாதிருக்கிற கொடியை அறுத்து போடுகிறார், வெட்டி போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாத கொடிக்கும் கவாத்து இருக்கிறது, வெட்டப்படுதல் இருக்கிறது. கனி கொடுக்கிற கொடிக்கும் வெட்டப்படுதல் இருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருக்காக பிரியமான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவோம், நாம் எதிர்பார்ப்போம். இது இயல்பான காரியம், நல்ல காரியம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த சுத்தம் பண்ணுதல் இல்லை என்றால் கனி கொடுக்கிற கொடி கொடுக்கும், ஆனால் எதிர்பார்க்கிறபடி மிகுந்த பலனை கொடுக்காது. மிகுந்த ஒரு பலனுள்ள புஷ்டியான பலனை அது கொடுக்காது. அதனால தான் அதற்கும் கவாத் வேண்டியிருக்கிறது, வெட்டப்படுதல் வேண்டியிருக்கிறது என்பதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 18ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் விதமாய் வாசிக்கிறோம். திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாக இருக்கும்போதே அவர் அரிவாள்களினாலே கப்பு கவர்களை அறிந்து கொடிகளை அகற்றி போடுவார். பார்த்தீங்களா? கொடிகளை அகற்றி போடுவார், அறிந்து அகற்றி போடுவார் என்று அந்த வார்த்தை இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி கனி கொடுக்குற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். நீங்களும் அதை தான் விரும்புவீங்க என்று சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அப்போது கனி கொடுக்குற வாழ்க்கை நான் வாழணும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறது உண்மையானால் உங்களுக்கும் வெட்டப்படுதல் உண்டு. அதை தான் வாசிக்கிறோம். கனி கொடுக்காதது வெட்டி போட்டாங்க, பரவாயில்ல, நான் தான் கனி கொடுக்குறேன்னு பிறைய வெட்டுறாங்க, இல்லை உங்களுக்கு உண்டு. அதை தான் வேதம் சொல்லுது. எதுக்கு? மிகுந்த கனி கொடுக்கும்படி. பார்த்தீங்களா? கூடுதலான கனி கொடுக்கும்படிக்கு. அதுக்கு பேர் வெட்டி அகற்றி போட்டுதல் அல்ல, அதுக்கு சுத்தம் பண்ணுதல் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதில் பார்க்குறோம். எந்த விதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது வேதாகமத்திலிருந்து ஒரு சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 29, 30 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 29, 30 வசனங்கள். ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பி போனபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரனுக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கேயே போவேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். ரூபன் இந்த சகோதரர் எல்லாரிலும் மூத்தவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தூரத்தில் யோசேப்பு வர்றதை பார்த்த உடனே எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க, சொப்பனக்காரன் வருகிறான், முதல்ல அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அவன் சொப்பனை எப்படி முடியுது பார்க்கலாம் என்று சொல்லி முந்திருப்பது இங்கே வாசித்து பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அவன் சொப்பனை எப்படி முடியும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது ரூபன் அதை கேட்டு 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசப்படுகிறான். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உடனே ஒரு ஐடியா சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம், இந்த குழியில் போட்டுருவோம், அவன் ரத்தப்பள்ளி நம்ம விளையாட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய கொலை பழிக்கு தப்பு வைக்கணுங்கிறதுல ரூபன் கவனமாக இருக்கிறான். அதே போல் குழியில் தூக்கி போட்டாச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சம்பவம் நடக்குது? வியாபாரிகள் வர்றாங்க, இஸ்மாயில் வர்றாங்க. உடனே யூதா சொல்கிறா, இவன் குழியில் கிடந்து சாகத்தான் போகிறான், அதை விட வியாபாரிகள்கிட்ட தூக்கி விற்றுருவோம், எங்கேயாவது போய் பழைச்சி போட்டு. அதுவும் உடனே எல்லோரும் சேர்ந்து, ஆமாம் அதுவும் சரி தானே, இதில் கிட்ட சாகத்தான் போகிறான், எங்கே போனால் நமக்கு என்ன, போயிட்டான்னா சரிதான்.
உடனே சரி வியாபாரிட்ட விற்றுட்டாங்க, அவங்க கொண்டு போயிட்டான். இந்த சம்பவம் நடக்கும்போது, எந்த சம்பவம்? யோசேப்பை வியாபாரிகிட்ட விற்கிறாங்களே, இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே ரூபன் இல்லை. எங்கே போனால், எதுக்கு போனால் ஒன்றும் தெரியல. ஆனால் நாம் என்ன காரியத்தை அறிய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அதுதான் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அப்போது எழுதப்படாத ஒரு உண்மை என்ன? ஆவியானவர் இந்த வியாபாரிகிட்ட விற்கிற இந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் ரூபனை எங்கேயோ கொண்டு போயிட்டார். அவன் இங்கே ஸ்பாட்டில் இல்லை. இருந்திருந்தானே என்ன நடந்திருக்கும்? விற்க விட்டுருக்க மாட்டான். விற்க விடலைன்னா யோசேப்புக்கு எகிப்துக்கு போக முடியாது. யோசேப்புக்கு எகிப்து போக முடியலன்னா அவன் கண்ட சொப்பனை ஒன்றும் நடக்காது. அவன் எவ்வளோ ஞானமாக கர்த்தர் விலைக்கு கொண்டு போயிருக்கார் பாருங்க. அதுதான் சுத்தம் பண்ணுதல். பார்த்தீங்களா? உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க தான். ரூபன் அவனை காப்பாற்றுறது தான் பிரயாசப்பட்டான். யோசேப்பு மேலே மிகவும் பிரியம் உள்ளவன் தான். அவனுக்கு பிரியத்துக்கும் அவனுக்கு மனசில் இருக்கிற எண்ணத்துக்கும் இந்த சமயத்தில் அவன் இருந்தான்னா விற்கிறதுக்கு அவன் சம்மதிக்கவே மாட்டான். காரியம் ஆண்டோடைய திட்டம் வித்தியாசமாக போயிருக்கும். கர்த்தர் எப்படி அவனை மறைச்சு கொண்டு போயிட்டார் பாருங்க. அதுதான் வாசிக்கிறோம். அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை நீங்களே நினைப்பீங்க, ஒரு காலத்தில் எவ்வளோ நமக்கு உதவியாக இருந்தவங்க, நமக்கு அனுகூலமாக இருந்தவங்க இப்போ இப்படி மாறிட்டாங்களே, எப்படி, ஏன் இப்படி அவங்க வித்தியாசமாக மாறிட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, அப்படி இல்லை. தேவன் ஒரு திட்டத்தை உங்களில் வச்சுருக்கிறார். அவங்க நல்லவங்க தான், உங்களுக்கு நன்மை செஞ்சவங்க தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல அவங்க இருந்தாங்களான்னா அவங்க செய்ய நினைக்கிற நன்மை உங்களுக்கு கேடாக வந்துடும். யோசேப்புக்கு கேடாக வந்துடும். யோசேப்பு சொப்பனை நிறைவேறாது. யோசேப்புக்கு இருந்த தேவனுடைய சித்தம் வேஸ்டாக போயிடும். அதனால் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனியை கொடுக்கும்படி என்று சொல்லி வாசிக்கிறோம். இதை தான் சங்கீத புஸ்தகத்தில் 88வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். எனக்கு அறிமுகமான ரூபன், அருகூலமாக இருக்கிற ரூபன் மறைந்து போனான். தானா போல கர்த்தரே போக வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தான் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதைத்தான் வாசிக்கிறோம். இனி இரண்டாவது ஒரு அனுபவம், அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே விதமாய் வாசிக்கிறோம். ரூத் 1:5, மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். நகோமி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். புருஷனை இறந்துட்டான், 2 பையங்க மக்லோன் கிலியோன். இப்போ 3 பேர் இறந்தாச்சு. இப்போ இருக்கிறது யார்? நகோமி, 2 மருமக்கள். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? நகோமி மோபை விட்டு திரும்பவும் தன்னுடைய தேசத்துக்கு பெத்லேமுக்கு திரும்பி வர்றா. 2 பேரும் கூட வருவாங்கிறாங்க. இல்லை, நீங்கள் வர வேண்டாம், உங்கள் தாய் வீட்டுக்கு போய் அவங்க ஏற்படுத்துகிற ஒரு புதிய வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்க, இனி நீங்கள் என்ன பின்பற்ற பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நகோமி சொல்கிறா. அதன்படி ஓர்வாள் ஒரு கீஸ் கொடுத்துட்டா போயிட்டா. ஆனால் ரூத்து போகலை. உம்முடைய தேவன் தான், என்னுடைய தேவன், மரம் தான் நம்மளை பிரிக்கணும்னு சொல்லி அப்படியே அவள் பின்பற்றி வருகிறத வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். நல்லா யோசிங்க, இந்த சம்பவம் போவாஸுக்கு ரூத்து மனைவி ஆகிறத பார்க்குறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போவாஸ் ஓபேதை ரூத்திடத்தில் பெற்றான். இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறில் அவளுடைய பேர் வருகிறத பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வம்ச வரலாறில் பேர் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம் இந்த ரூத்துக்கு எப்படி கிடைச்சிது? எப்படி இந்த ஆசீர்வாதத்தை அவள் சுதந்திரித்து கொண்டா? அவளுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் தேவன் அறிவார். நல்லா யோசிங்க, மக்லோன் என்று சொல்லப்படுகிற ரூத்தினுடைய கணவன் மோவாபு தேசத்தில் அவன் சாகாமல் இருந்திருந்தான்னா ரூத்துங்க வந்திருப்பாளா? நகோமியோட வருவாளா? மாமியார் போகிறோன்னு, சரி மாமா பாய் போய்ட்டுவாங்க, ஏன்னா எனக்கு புருஷன் இருக்கிறாரு, வந்திருக்க மாட்டா. போவாஸுக்கு மனைவி ஆக முடியாது, இந்த லிஸ்ட்டில் பேர் வராது. இன்னொரு காரியத்தை பாருங்கள், அந்த தேசத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் 10 வருஷம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். 10 வருஷம் வாசம் பண்ணின சமயத்தில் அவளுக்கு ஒரு சந்ததி பிறக்கலை. ரூத்துக்கு சந்ததி இல்லை. ஒருவேளை ஒரு சந்ததி இருந்து புருஷன் இருந்திருப்பானா? சரி,
என் கணவன் இறந்து போனார், என் பிள்ளையும் நானும் வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளை நிமித்தமும் மோகப்பில் இருந்திருப்பா, தாய் தோப்பன் வீட்டில் இருந்திருப்பா, நகமையை பின்பற்றிக்க மாட்டா. அப்போ கணவன் மரித்ததும் 10 வருஷம் வாழ்ந்தும் சந்ததி இல்லாமல் போனதும் எதுக்கு? தேவனுடைய திட்டம் அவள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு. அன்பு இனேச பிள்ளைகளே, கனி கொடுக்குற கொடியை அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இப்படி புருஷனை சாக கொடுத்து 10 வருஷம் வாழ்ந்த பிள்ளை இல்லாமல் இருக்கிறா, என்ன ஆசீர்வாதம் பிள்ளை, அது ஒரு சாபத்துக்குரிய பிள்ளை அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். அந்த தேவன் அதில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதை சுத்தம் பண்ண வேண்டுமோ அவர் சுத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில நன்மை நீங்கள் இழந்திருக்கீங்களா? சில நன்மை உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல நினைக்கிங்களா? இல்லை, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற கனியை விட அதிக கனி உங்கள் மூலம் உண்டாகணும்னு தேவனுடைய தீர்மானம் இருக்கிறதுனால தான் ஆண்டவரை அனுமதித்திருக்கிறார். தேவனுடைய அனுமதியாக இருக்கிறதுனால இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய், அந்த வார்த்தை விசுவாசித்து நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா நிச்சயமாய் காரியத்தினுடைய தாற்பயத்தை, காரியத்தினுடைய அனுபவ அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இனி 3வது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7வது வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின் அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆண்டவர் எலியாவை கேரித் ஆற்றங்களில் போய் நீ இரு என்று சொல்கிறார். அதே போல் அவன் இருக்கிறான். உன்னை போஷிப்பதற்கு காகங்கள் உனக்கு அப்பம் கொண்டு வருவோம், இறைச்சி கொண்டு வரும், அதை சாப்பிட்டு கொண்டு அந்த ஆற்று தண்ணீரை நீ குடிப்பா என்று சொல்லி சொல்கிறார். அதே போல் அப்போ இறைச்சி வருது, அவன் சாப்பிட்றான், சந்தோஷமாக மனமளிச்சாய் அந்த இடத்துல அவன் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் மழை பெய்யலை. ஏன் மழை பெய்யலை? வேதம் சொல்லுகிறது எரேமியா 13:22 புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வரிசிக்கப்படத்தக்கவர் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? கொடுக்காது. பின்ன எப்படி? எங்கள் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாது. அப்போ இப்போ தேசத்தில் மழை பெய்யாததுனால ஆறு வற்றி போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் மழையை நிறுத்திட்டார். ஏன் நிறுத்தினார்? அதனால தான் அவன் கேரித்திலிருந்து சாரிபாத்துக்கு வருகிறான். சாரிபாத் வந்ததுனால என்ன நடந்தது? என்ன சம்பவம்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது பின்னால் நம்ம வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்தில், எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கேரித்தில் இருக்கிற வரைக்கும் அவன் மட்டும் சாப்பிட்டான். இப்போது சாரிபாத்துக்கு வந்த பிறகு அவனும் சாப்பிட்டான், அவளும் சாப்பிட்டா, அவளோடு சேர்ந்து அநேகர் சாப்பிட்டாங்க. தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான், ஒரு குழுவுக்கே ஆசீர்வாதம் மாறுகிறான். அப்படின்னா இந்த மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் வேணும். அதைத்தான் சொல்கிறான். அதிக கனி கொடுக்கும்படி ஆண்டவர் மழையை நிறுத்தி போட்டு ஆறை வற்றப்போக பண்ணி அவனை இங்கே சாரிபாத்து கொண்டு வருகிறார். அன்பு தேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு ஆசீர்வாத ஊற்று வற்றுகிறது என்று சொன்னால், ஆசீர்வாத நன்மை நீங்கள் இழக்கிறீங்கன்னு சொன்னால், ஏதோ கர்த்தர் நம்மளுக்கு தண்டிக்கிறான்னு நினைக்காதீங்க. அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். கடைசியாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், என் கணவர் கடன் வைத்து விட்டு போய்விட்டார். அது நிமித்தம் அந்த கடன்காரர்கள் 2 பிள்ளைகளையும் வந்து கேட்குறாங்க கடனுக்கு பதில். என்ன செய்கிறது? அப்போ அவன் சொல்கிறான், உங்ககிட்ட என்ன இருக்குது என்று சொல்லி கேட்குறான். கேட்கும்போது அவள் தன்னிடத்தில் இருக்கிறத சொல்வதை நாம் அதில் பார்க்க, ஒருவருடைய எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், நீ இந்த எண்ணெயை பக்கத்து வீட்டிலேருந்து வெறும் பாத்திரத்தை வாங்கி அதில் நிரப்பு, விற்று நீயும் பிழைச்சிக்க, மீதி இருக்கிறத வச்சு உன் கடனை தீர்த்து சந்தோஷமாக நீ வாழன்னு சொல்லி அவன் சொல்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் நமக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அது முதல்ல தன்னிடத்தில் இருக்கிறது என்னங்கிறத அவள் அறிகிறா ஒன்று. 2வது 3ஆம் வசனத்தில் அயல் வீட்டுக்காரத்தில் வாங்க சொல்கிறா பார்த்தீங்களா? அப்படின்னா பக்கத்து வீட்டில் உன்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது? பக்கத்து வீட்டில் போய் வெறும் பாத்திரத்தை வாங்குறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. எவ்வளோ ஐக்கியம் நமக்கு இருந்தால் தான் உங்கள் வீட்டில் இருக்க வெறும் பாத்திரம் தாங்கன்னு கேட்க முடியும். இல்லைன்னா நிறைய பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பக்கத்து வீட்டில் ஐக்கியமாக இருக்கீங்க யோசித்து பாருங்கள். அதை தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அந்த ஐக்கியம் இருந்தால் தான் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் பொங்கும். அது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான், நீயும் உன்னுடைய மகனுமா சேர்ந்து கதவை பூட்டிக்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், கதவை ஏன் பூட்டணும்? இல்லை, அவன் பூட்ட சொல்கிறான். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதுக்கு கீழ்ப்படி.
அடுத்து கடைசியில் வாசிக்கிறோம், அவள் அதை நிரப்பினாள். நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத நீ தான் செய்யணும். அதை இன்னொருவர் வச்சு செய்ய நினச்சேன்னா நடக்காது. 4ஆம் அதிகாரத்தில் பின்னால் நம்ம வாசிக்கும் போது சூனியமேட்ட பிள்ளை செத்து போகுது. அப்போது கேயாசியை கூப்பிட்டு எலிசா சொல்கிறாரு, நீ இந்த கோலை எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளை மேலே வையான் பிழைச்சிருவான். கொண்டு வச்சான், பிழைச்சானா? பிழைக்கல. திரும்ப எலிசாங்க போகிறோம், பிள்ளை பிழைக்குது. நீங்கள் எது செய்யணுமோ அதை நீங்கள் தான் செய்யணும். இன்னொரு வச்சு செய்ய பிரயாசப்பட்டீங்கன்னா அங்கே அற்புதம் நடக்காது, ஆசீர்வாதமும் இருக்காது. அதுதான் வாசிக்கிறோம். கனி கொடுக்கிற கொடி அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதான் வாசிக்கிறோம். ரூபன் இருந்திருந்தான்னா யோசேப்பு அதிபதியாக மாறியிருக்க முடியாது. மக்லோன் இருந்திருந்தான்னா, சந்ததி இருந்திருந்தா இயேசுவின் சந்ததிக்கு நேராக இந்த ரூத்து வந்திருக்க முடியாது. அதே போல் தேசத்தில் மழவனை நிறுத்தினால தான் அவன் மட்டும் சாப்பிட்டவன் ஒரு கூட்டம் சாப்பிட்றதுக்கு அவன் காரணமாக இருக்கிறான். அதே போல் இந்த தீர்க்கதரிசி மன்னனுடைய வாழ்க்கையிலையும் எலிசா என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதன்படி செய்ய ஒப்பு கொடுத்த போது தான் அற்புதங்கள் நடக்கு. பக்கத்து வீட்டில் விடும் பாத்திரத்தை வாங்குறது எளிதான காரியம் இல்லை. எவ்வளோ ஐக்கியம் இருந்தால் வாங்க முடியும்? உங்களுடைய ஐக்கியம் எவ்விதமாக இருக்குது? நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன்னு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த கர்த்தர் சீர்படுத்துகிற காரியத்திலே தங்களை அர்ப்பணித்து ஜெயம் பெற உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.